வணக்கம் நண்பர்களே. மதுரை மாவட்டத்துல விஜய் எத்தனை சீட்டுகள் வெல்ல வாய்ப்பு இருக்கு? இதை ஏஐ மூலமாக கணித்த ஒரு விவரத்தை உங்க முன்னால நாங்க வைக்கிறோம். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, மதுரை மாவட்டத்துல 10 தொகுதிகள் இருக்கு. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக 5 தொகுதிகளிலும், அதிமுக 5 தொகுதிகளையும் ஜெயிச்சாங்க. அதுல மதுரை கிழக்குல திமுகவுடைய மூர்த்தி 49,000த்திற்கும் மேற்பட்ட வாக்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. மதுரை மத்தியில பழனிவேல் தியாகராஜன் 34,000த்திற்கும் மேற்பட்ட வாக்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. மதுரையை பொறுத்த வரைக்கும் இப்போ தாவேகா இல்லைன்னு வச்சுக்கோமே, அப்போ அங்க கட்சிகளுடைய நிலவரம் வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய வாக்கு சதவீதம் 35லிருந்து 40% வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 30லிருந்து 35% இருக்கு சராசரியாக ஒரு தொகுதிக்கு. மற்ற கட்சிகளுடைய வாக்கு வீதம் கிட்டத்தட்ட 5லிருந்து 10% அளவுக்கு இருக்கு. இப்போ விஜய்க்கு இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருந்தா எந்த அளவுக்கு இடங்கள் கிடைக்கும், அதற்கு என்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஏஐ கணிப்பு என்ன அப்படிங்கறத பார்ப்போம். விஜயோட கட்சி தாவேகாவுக்கு 20லிருந்து 25% அளவுக்கு வாக்கு கிடைத்தால் மதுரை மாவட்டத்துல ஏஐ என்ன சொல்லுதுன்னா, ஒன்று அல்லது எதுவும் இல்லை, இந்த அளவுக்கு சீட்டு தான் ஜெயிக்க முடியும். எந்த அளவுக்கு சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா 0 to 1 கிட்டத்தட்ட இல்லை. ஒருவேளை இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, மதுரை மாவட்டத்துல தாவேகாவுடைய வாக்குகள் முழுக்க முழுக்க பரவி இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க பரவ நிறைந்ததாக இருக்கும். அதனால ஓட்டு கிடைக்க வாய்ப்பில்லை. ஓட்டை தாவேகா பிரிக்கும், திமுக அதிமுக ஓட்டை பிரிக்கும். இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். எத்தனை சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னா 0 to 1 கிட்டத்தட்ட இல்லை. அதே மாதிரி விஜய் ஏற்கனவே ஒரு வகையில சொன்ன மாதிரி மதுரை கிழக்கு தொகுதியில அவர் நின்னார் அப்படின்னா செம்ம டஃப் கொடுப்பாரு மற்ற கட்சிகளுக்கு. அதே மாதிரி வாக்கள் பிரிந்து கிடக்கும். திமுக அதிமுக ரெண்டுமே கிட்டத்தட்ட 30-35% அளவுக்கு வாக்குகள் பெற்றிருக்கும். தாவேகா 20லிருந்து 25% அளவுக்கு வாக்குகள் பெற்றிருக்கும். அது ஒரு பிரிக்கும் சக்தியாக, ஒரு ஸ்பிளிட் பண்ணக்கூடிய ஸ்பாய்லராக இருக்கும். இதை தான் ஏஐ கணிக்குது. மதுரையில கடந்த ஆகஸ்ட் மாதம் விஜய் மாநாடு நடத்தினாரு. அது பெருங்கூட்டம் கூடிச்சு. அது அந்த பகுதியில பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. இதெல்லாம் சேர்ந்து விஜய்க்கு அந்த இடத்தில் வெல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதா அப்படிங்கிறதையும் இந்த ஏஐ கணிப்பு கணக்கில் எடுத்திருக்கு. விஜய்க்கு 26லிருந்து 30% அளவுக்கு வாக்குகள் கிடைத்தால் 2லிருந்து 3 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமாக மதுரை கிழக்குல எகெயின் விஜய் அங்கு போட்டியிட்டால் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஆனா அதே மாதிரி மதுரை தெற்கு அல்லது உசிலம்பட்டி இந்த பகுதிகளை ஓரளவு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருந்தால் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மேலூர், சோழவந்தான் போன்ற இடங்களில் ஜாதிய ரீதியான வாக்குகள் ஒன்றிணைந்தால், காஸ்ட் கன்சாலிடேஷன் நடந்ததுன்னா, அல்லது அங்கு கூட்டணியில் அமைந்தால், அது ஏன் கூட்டணியில் அமைந்தால்னு சொல்றோம் அப்படின்னா, ஒருவேளை டிடிவி வந்தால், இவர்கள் எல்லாம் சேர்ந்தால் அந்த வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆகையால 26லிருந்து 30% ஓட்டு கிடைத்தால் 2லிருந்து 3 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில இடங்களில் ஓட்டுகள் அதிகமாக பிரியும், சில இடங்களில் வாக்குகள் ஒன்றாக கூடினால் அது விஜய்க்கு இந்த அளவுக்கான ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும் ஏஐ சொல்லுது. மதுரை மாவட்டத்துல விஜய்க்கு தாவேகாவுக்கு 30லிருந்து 35% அளவுக்கு வாக்கு சதவீதம் கிடைத்தால் கிடைக்கக்கூடிய சாத்தியமுள்ள இடங்கள் 3லிருந்து 5 அப்படின்னு ஏஐ கணிப்பு சொல்லுது. அதுல முக்கியமானதா தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வர மாதிரி மதுரை கிழக்கு இருக்கும். ஏன்னா ஏஐ நினைக்குது அங்க அதிகமா விஜய் போட்டிடுவாருன்னு. அந்த கணிப்பு வச்சு மதுரை கிழக்குக்கான சாத்தியம் அதிகம் இருக்குன்னு சொல்லுது. மதுரை வடக்கு தெற்கு அதுவும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அவருடைய ரசிகர் கூட்டம், அது அப்படியே வாக்காளர்களாக மாறிச்சு அப்படின்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. உசிலம்பட்டியில் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கு யார் வேட்பாளராக இதுவரை நின்று இருக்கிறார்களோ, யார் எம்எல்ஏக்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான மனநிலை மக்கள் கிட்ட இருந்ததுன்னா அது தாவேகாவுக்கு சாதகமா போக வாய்ப்பு இருக்கு. மேலூர் அண்ட் சோழவந்தான் ரொம்ப ஒரு டைட் ஃபைட்டா இருக்கும், கடுமையான டைட் ஃபைட்டா இருக்கும். அதுல யார் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுகிறார்கள் அது ஒரு முக்கியமான கணிப்பா இருக்கும், முக்கியமான கணக்கா இருக்கும். யார் வேட்பாளராக நிற்கிறாங்களோ அது. ஆகையால 30லிருந்து 35% இருந்தது அப்படின்னா அங்கு மதுரை மாவட்டத்துல தாவேகாவுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதாக
ஏஐ கிடைக்குது. மதுரை மாவட்டத்துல தாவேகாவுக்கு 35% மேற்பட்ட வாக்கு சதவீதம் கிடைத்தால், 35க்கு மேல வாக்கு சதவீதம் கிடைத்தால் 4லிருந்து 6 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது கிட்டத்தட்ட மதுரையில் இருக்கின்ற பெரும்பாலான இடங்களை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது ஏஐ. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும்னா, தாவேகாவுடைய பாப்புலாரிட்டி, அங்க இருக்கின்ற பிரபல்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு என்னென்ன காரணமா இருக்கும்? ரசிகர் கூட்டம் அப்படியே வாக்காளர்கள் மாறுவது, மற்ற கட்சியிடமிருந்து வாக்குகள் வந்து சேர்வது, வேட்பாளர்களுக்கு பின்னால் மக்கள் அணி திரள்வது, இதெல்லாம் சாத்தியமா இருக்கும். இது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு புதிய கட்சிக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சவால் நிறைஞ்சது. அது இதுவரைக்கும் வரலாறு காணாதது. ஆகையால இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிறது. ஆகையால 35% மேலே போனால் தாவேகாவுக்கு அதிக அளவுக்கான சவால்கள் காத்து இருக்கின்றன. அது பெரும்பாலான இடங்களை வென்றுவிடும். ஆனால் இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். மதுரை மாவட்டத்துல விஜயுடைய தாவேகாவுக்கு இருக்கின்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற செல்வாக்கு. அதிக அளவுக்கான செல்வாக்கு இருக்கணும். ரசிகர்களும் தொண்டர்களாக மாறணும். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய கூட்டணி கணக்குகள். ஏன்னா அந்த இடத்திலிருந்து தான், அந்த மாவட்டம் அருகில் இருந்த மாவட்டங்கள் இருந்து தான் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வர்றாங்க. டிடிவி தினகரனுக்கு தாவேகாவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அமைஞ்சதுன்னா அந்த மாவட்டம் மதுரையிலிருந்து இன்னும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் இருந்தெல்லாம் அதிக அளவுக்கு இடங்களை தாவேகா பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டிடிவி தினகரன் என்டிஏ பக்கமும் போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அவர் என்ன கொஞ்சம் சைலண்டா இருக்கிறாரு. ஒருவேளை அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தகுதியை ஏத்துக்கிறாரோ என்னமோ, அப்படி போகிற பட்சத்துல அவருக்கும் அதுல அறமனசோடு இருந்தார்னா, அவருடைய வாக்காளரும் அறமனசா இருந்து அது விஜய் பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, திமுக அண்ணா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பகுதியில நல்ல அளவுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்களுடைய கட்டமைப்பு ரொம்ப வலுவா இருக்கு. முக்கியமா திமுகவோட கட்டமைப்பு ரொம்ப வலுவா இருக்கு. அந்த அளவுக்கு கட்டமைப்பு தாவேகாவுக்கு நிச்சயமாக இல்லை. புதிய வேட்பாளர்கள், முதல் முறை தேர்தலை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள், இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாமே தாவேகாவுக்கு ஒரு எதிர்மறை அம்சமாக இருக்கும். என்னன்னா, தாவேகா ரொம்ப ஸ்ப்ரெட்டா இருந்ததுன்னா அதற்கான வெற்றி வாய்ப்புகள் கம்மி. யாரோட ஓட்டு அது பிரிக்குதுங்கிறது முதல் ஃபேக்டர். அதே மாதிரி திமுக அண்ணா திமுக எந்த அளவுக்கு ஓட்டுகளை தங்களிடம் பிரித்துக் கொள்கின்றன. ஒண்ணு திமுக அண்ணா திமுக விஜய்க்கு போக வேண்டிய ஓட்டுகளை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தாவேகா ஒரு 35% ஓட்டு பெற்று வென்றுவிட வாய்ப்பு இருக்கு. இந்த 3 ஃபேக்டர் இருக்கு. தாவேகா யாரோட ஓட்டு பிரிக்குது, திமுக அண்ணா திமுக யாரோட ஓட்டு பிரிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டுகள் யார் பக்கம் போகுது, இது எல்லாமே அவங்களுடைய வெற்றிக்கான சாத்தியங்களை அதிகமாக்கும் அல்லது குறைக்கும். மதுரை எல்லா விதமான சாதியினரும் இருக்கின்ற ஒரு மாவட்டம், பல்வித சாதிகள் இருக்கின்ற மாவட்டம். ஆகையால் இந்த குறிப்பிட்ட சாதி தான் சொல்ல முடியாது. திருப்பரங்குன்றம் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அங்கு சிறுபான்மை வாக்குகள் கிட்டத்தட்ட அப்படியே திமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்துல அண்ணா திமுக கொஞ்சம் குழப்பமா இருந்தது. ஆனா இருந்தாலும் பாஜக பக்கம் இருந்தலாங்கிற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்தாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கான மத ரீதியான ஒரு பிளவை அது விஷயம் ஏற்படுத்தாட்டி கூட யார் பக்கம் யார் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்திருக்கு. சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு அப்படியே கிடைக்கும். விஜய் இந்த விஷயத்துல எந்தவித கருத்தையும் சொல்லல, வகையை திறக்கல. இல்ல நாங்க எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல முடியாதுங்க அப்படி சொன்னாலும் கூட ஒரு அரசியல்வாதி சொல்லி ஆகணும். எங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் நடுநிலையா இருக்கலாம். அரசியல்வாதியா இருக்கிறவர் ஏதோ ஒரு பக்கம் நில்லுங்க, இல்ல 2 பேரையும் விமர்சனம் பண்ணுங்க. சட்டத்தின் பின்னால் நாங்கள் நிற்போம் அப்படின்னா யாரு அப்ப நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கீங்கிற மாதிரி ஆயிப்போகுது. இல்லை சட்டத்தை மீறி நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொன்னா நீங்க திமுக பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. யாரோ ஒரு பக்கம் இருந்திருந்தாதான் அங்கு ஓட்டு யார் பக்கம் போக முடியும், யாருடைய ஓட்டை அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறது விஜய்க்கு சாதகமா இருந்திருக்கும். இது அவருக்கு ஒரு எதிர்மறை தான். விஜய் தமிழ்நாடு முழுக்க ஒரு தாக்கம் கொடுக்கின்ற தலைவர் தான். தமிழ்நாடு முழுக்க அவருக்கான ஃபாலோயிங் இருக்கு. எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் நாம பார்த்ததுக்கு அப்பாற்பட்டு இனி வருகின்ற நாட்கள்ல மற்ற மாவட்டங்கள்ல விஜயுடைய தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு சாதகம் இருக்கு அப்படிங்கிறதுடைய ஏஐ கணிப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.